தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பலகட்சி பரமசிவம் அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா நம்ம சவுக்குத்தோப்பு சங்கர் அவர்கள். என்னடா திடீர்னு அந்தாள் பக்கம் அப்படின்னு அந்தாள் பக்கம் நான் போகல, நம்ம பக்கம் அவர் தான் வந்துகிட்டு இருக்காப்புல. என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்து ஸ்டாலினுக்கு பேரில் வந்து எந்த ஒரு நிறுவனம் இல்லை, அவருக்கு எப்படி 10,000 ரூபா தான் காசு வச்சிருக்காரு, அவருக்கு இப்படி ரேஞ்ச் ரோவர் கார் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான பதிலை வந்து இந்த சில பதிவுகளோட சீமானவனை பற்றி பேசும்போது அதை பற்றியும் கொஞ்சம் பேசிக்கிறோம் இல்லையா. ஏன்னா வந்து என்னடா ஒரு கட்சி சார்ந்து மட்டுமே பதிவு போடுறா அப்படின்ற மாதிரி வரக்கூடாது இல்லையா. ஸ்டாலின் பேரில் எந்த ஒரு நிறுவனமும் இல்லை, அஃபிடேவிட்லேயே அதை போட்டிருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா. அப்போது எந்த ஒரு தொழிலும் பண்ணாதவர் ஒரு பொருளை வாங்க முடியுமா? பணமே இல்லாத ஒருத்தர் எப்படி வாங்க முடியும்? தான் பையன் பேரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு, அதில் வர்ற வருமானத்தில் தான் பையன் அவர் பையன் பேரில் ஒரு காரை வாங்கி அதை அவருக்கு அன்பளிப்பாக தராரு. சரிங்களா? இது அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. அதுக்காக அவங்க குடும்பத்துக்கே இன்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. இந்த சவுக்குத்தோப்பு சங்கர் அவர்களே, இதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் நீங்கள் என்ன அரசாங்கத்தில் வேலை பார்த்தீங்க கிளர்க்கானு எனக்கு தெரியலை. ஒருவேளை சவுக்குத்தோப்பு சங்கருங்கிற சவுக்குத்தோப்பெல்லாம் ஏலம் போட்டு விற்றீங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. அதனால தான் சவுக்கு சங்கர்னு பேர் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் மக்கள் மத்தியில் சொல்லணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, சீமானுக்கு வந்து கார் அன்பளிப்பாக மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. யார் தான் கொடுக்குறாங்க, அது யார் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமே. இணையத்துலேயும் இருக்குது. சீமானும் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. இயக்குனர் பாலா சிங்கம்புலி அவர்களும் மேடையில் பேசியிருக்காங்க. அந்த காணொலிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் போய் தேடி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னா, சீமானை வந்து 18 கோடி மதிப்புள்ள இடத்த வந்து வெறும் 4 கோடிக்கு சிக்கந்தர் பாஷா அப்படின்ற பேரில் வாங்கியிருக்காரு அப்படின்றீங்க. சிக்கந்தர் பாஷா யார்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? இதுக்கு பின்புலம் என்னன்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய திரு ரூபன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பாசறையில் இருக்கிறதுனாலேயே அவருக்கு அமெரிக்காக்காரங்க பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தது அது நாம் தமிழர் கட்சியை சாரும் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு அந்த ரூபன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பாசறையில் இல்லை, உங்களுக்கு லீகல் அட்வைசராக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போது அவருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தா உங்களுக்கு தானே லீகல் அட்வைசராக இருக்காரு. அப்போ உங்கள் கம்பெனி தானே பொறுப்பு, அவங்க சவுக்கு மீடியாவுக்கு தான் போன பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? மிஸ்டர் சவுக்குத்தோப்பு சங்கர் அவர் ஒரு வழக்கறிஞர். நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையை தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞர் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாட்சி கையெழுத்து யார் ஸ்ரீதர் போட்டிருக்காரு அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ராசா. இப்போ நான் ஒரு இடத்த வாங்குறேன், அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞருக்கு மேலே நான் பவரா பட்டாணி கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னோட விருப்பம். அவர் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவராக தான் இருக்கணும்னு இல்லை. அப்போ அவர் வந்து ஏடிஎம்கேவை சார்ந்தவராக இருக்கலாம், டிஎம்கேவை சார்ந்தவராக இருக்கலாம், என்டிகேவை சார்ந்தவராக, நான் டிவிகேவை கூட சார்ந்தவராக இருக்கலாமே. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒரு வழக்கறிஞர். அதை தாண்டி இப்போ வந்து சீமான் தான் எல்லாத்துக்கும் காரணம். சீமான் தான் எதுக்கு எடுத்தாலும் சீமானே கதறீங்களே, காரணம் என்ன? சீமான் தான் இங்கே வந்து ஆளுமையில் இருக்காரா, இல்லை பிரதான எதிர்கட்சியாக இருக்காருன்னு பார்த்தா பிரதான எதிர்கட்சியாக இருக்கா, அதான் உண்மை. பவரில் இல்லை. பவர் இல்லாத பிரதான எதிர்கட்சி யாருன்னு பார்த்தா நாம் தமிழராக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு. இவங்களே தான் சொல்கிறாங்க நாம் தமிழர் ஜீரோ, நாம் தமிழர் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கதறணும்? அதே மாதிரி பார்த்தா சீமானி எதுக்கு வந்து எல்லா தொகுதியிலையும் போட்டி போடணும், 10 தொகுதி மட்டும் போட்டி போட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேஷனாக வேலை பார்த்து ஜெயிக்கக்கூடிய வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சவுக்குத்தோப்பு சங்கர் அவர்களே நீங்கள் சொல்கிறீங்க. 2031 தேர்தல் நேரத்தில் வேணால் உங்களை தேர்தல் ஆலோசகராக பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனை தொகுதி போட்டி போடலாம், யார் யாரை பக்கத்தில் வச்சுக்கலாம், யார் யாரை வந்து வேட்பாளரை நிப்பாட்டலாம் அப்படின்ற கேள்வியை நாங்கள் அப்படி கேட்கலாம். சரிங்களா? இது கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இதுக்கு உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் கிடையாது. சரிங்களா? ஒரு தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறவுகள் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். சரி, தலைமை எடுக்கிற முடிவாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எங்களோட விருப்பம். வெற்றியோ தோல்வியோ நாங்கள் களத்தில் நின்று போராடுறோம். மற்றவங்கள மாதிரி பணத்தை கொடுத்து மேலே வரலையே நாங்கள். இப்போ எந்த கட்சி பணம் கொடுக்காம நான் நேர்மையாக அரசியல் நின்றுன்னு சொல்ல முடியுமா? எந்த கட்சியாவது, நாம் தமிழர் தவிர எந்த கட்சியாவது நான் ஒரு பைசா கொடுக்கலடா எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா சொல்லுங்க பார்ப்போம். ஏடிஎம்கே சொல்ல முடியுமா? டிஎம்கே சொல்ல முடியுமா? டிவிக்கே சொல்ல முடியுமா? டிவிக்கு சொல்லலாம், நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லுவீங்க. ஆதாரம் இருக்குப்பா. நம்ம சேலம் தொகுதின்னு நினைக்கிறேன், அவர் அந்த தொகுதியில் அவங்க வந்து டிவிக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, நம்ம அதை கொடுக்கல, அதனால தான் தோல்வி அப்படின்னு அவரே தான் சொன்னார். ஓகேவா? காணொலி இருக்குது, வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2009 எல்லாரோடையும் அடுத்த ஆட்சி நம்ம தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பொய் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறீங்க. ஒரு தலைமை வேறு என்ன பண்ணணும்? எப்பா இந்த ஆட்சி நம்ம ஜெயிக்க முடியலப்பா, கட்சியை கலைச்சிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு செயற்கைக்குழு போட்டு கட்சியை கலைச்சிடலாம்னு சொல்கிறீங்களா மிஸ்டர் சவுக்குத்தோப்பு சங்கர்? இல்லை, எனக்கு புரியலை. ஒரு தலைமைங்கிறது எப்பவுமே அனுசரித்து போகணும். ஒற்றை தலைமை கீழ் வரும்போது, அதாவது ஒரு குழுவாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது செய்யலாம். வாங்கப்பா நீ 10 கோடி கொடு, நான் 20 கோடி கொடுக்குறேன், இதை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஒற்றை தலைமையின் கீழ் போகும்போது, மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி ஒரு கட்சி நடத்தும் போது தோய்வுன்றது
கீழே இருக்கவனுக்கு இருந்தாலும் தலைமைக்கு இருக்கக்கூடாது. எப்பவுமே மக்களுக்கு உத்வேகமாக இருக்கணும். தோண்டு போய் கிடக்குறானா அவனுக்கு அட்வைஸ் பண்ணி மேலே கொண்டு வர பார்க்கணும். இதை வந்து சீமான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதையே அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு மிஸ்டர் சவுக்கு தோப்பு சங்கர். அதாவது சவுக்கு தோப்பு சங்கர் அவர்களே, சீமான் பேசுவதெல்லாம் பொய் அப்படிங்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையா? சொல்வதெல்லாம் உண்மை, பேசுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் போல இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பல கட்சி ஆதரவாக பேசியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு கண்டென்ட் பேசுனீங்க அப்படின்னா அடுத்த கண்டென்ட் பேசும்போது இந்த கண்டென்ட் மறந்துடுவீங்க. ஆனால் காணொலி பார்க்குறவங்க மறக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க, எத்தனை கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க, எத்தனை கட்சிக்கு நீங்கள் எகேன்ஸ்டாக இருந்தீங்க, யார் யாருக்கு ஆதரவாக இருந்தீங்க, நீங்கள் எப்படி டிவிக்கு ஆதரவாக மாறுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? எல்லா காணொலியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அதில் மறந்துருப்பீங்க. உங்களோட பிஏ இருக்காங்க இல்லையா, மாலதி அவர்கள், சகோதரி மாலதி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க. சகோதரி, நீங்கள் சகோதரின்னு சொல்ல போகிறதில்ல, அதை நாங்கள் சொல்கிறது சரிங்களா? உங்களுக்கு சகோதரின்ற வார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது. மாலதி, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காணொலி பேசணும் ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேளுங்க. சகோதரி உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மாலதி, நம்ம வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தோம் அப்படின்ட்டு கேளுங்க. சகோதரி தெளிவாக சொல்லுவாங்க. அதாவது தன்னோட குடும்பத்தை வந்து யாருமே பேசக்கூடாது. இது வந்து அவதூறில் தான் வரும். ஏன்னா நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களை தான் விமர்சனம் பண்ணணும். உங்கள் குடும்பத்தை பண்ணுறது ஒரு இழிவான செயல். அப்போது ஸ்டாலினை பேசும்போது ஸ்டாலினோட பேரனை பேச வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவன் போய் கையெழுத்து போட்டு அந்த காரை வாங்கினானா, ரேஞ்ச் வாங்கினானா? கிடையாதுல்ல, அவங்க அப்பா தானே வாங்கினாங்க. அப்புறம் எதுக்கு அந்த பையனை பேசுகிறீங்க? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? இத்தனைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்த ஆள் வேறு, சட்டத்திட்டம் கொஞ்சம் கூட தெரியல. இன்னும் என்னையா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தோன்னு எங்களுக்கு கேட்க தோணுது. அதனால தான் வெளியே அனுப்பிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியலை. மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நன்றி, வணக்கம்.